குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வீர பாத்திரமாய் அவ்வீர பாத்திரமாய் வணங்கி கொள்ளுமே குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே கண்ணோக்கி பார்த்திடுமே ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய வசமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளிலே சிறிய ஒரு கோரஸை பாடி தேவனுடைய செய்தியை ஆரம்பிக்கத்தக்கதாக முன்பாக என் அன்பு சகோதரனாய் சிவநாதான் சகோதரன் சகோதரி பிள்ளைகள் மற்றும் பிரதான குருநாதருக்கதான சகோதரன் ஜேசுதாஸ் ஜான் ஜோஷுவா அவரை சார்ந்து அவரை சுற்றி நிற்கிறதான எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் ஊழியர்களை செய்யப்படுவதான ஊக்கத்தை பெற்றுக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் இலங்கை தேசத்தில் பலரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய தேசத்திலும் பலர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அநேகர் நேயர்களாக தங்களை விழித்துக் கொண்டு சில கேள்விகளை கேட்டுக்கொண்டார் சந்தோஷம் கர்த்தரை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டதான சந்தர்ப்பம் அச்சந்தர்ப்பத்துக்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன் நேற்றைய தினத்தில் புதன்கிழமை மாலை வேளையில் சகோதரநாத்தான் சகோதரன் அவர்கள் வரைபட விளக்கம் கொடுத்து கூட தானியேலின் 70 வாரத்தை முதலாவதாக ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் அஸ்திவாரங்களை அங்கும் இங்குமாக சேகரித்து வைத்திருக்கின்றார் நாளை தினம் தொடங்கி சனிக்கிழமை மாலை வரையிலும் நேரம் இருக்கின்றபடினாலே அதை நாம் ஒரு வேத பாடமாகவும் தேவனை அறியத்தக்கதான ஒரு அறிவை பெற்றுக் கொள்வதற்கும் இன்னைக்கு உலகத்தில் என்ன சம்பவங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை அறிந்து கொள்வதற்கும் அவைகள் ஏதுவாக இருக்கும் அதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக தேவன் கிருபை கொடுப்பாராக தேவன் சமுத்திரிகளை பார்த்து கொண்டிருப்போம் நான் இந்த செய்தியை கேட்பதற்கு நம்ம அழைக்கப்படுவோமாக ஏமான் கதிரவாசமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எரேமியாவின் புத்தகத்திலிருந்து நாம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் நாயகன், ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்துக் கொண்டு வந்து 22ஆம் வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே,
அமர்ந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்கத்தக்கதான குருநாகல் சபையோரே, உங்கள் யாவருக்கும் விசேஷமாக ஊழியர்களாக நாங்கள் உங்களை பொறுத்தளவில் உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாக தேவனுடைய வார்த்தையில் கட்டப்பட்டு சபை எழும்பி சபை பிரவேச நாட்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வருகின்றோம். தேவனுடைய சமூகத்திலே பிரசங்கித்த செய்தியின் வாயிலாக ஜெபம் செய்வோம். கர்த்தர் நிச்சயமாக அவளை செய்வார். ஏமா சீர்கெட்ட பிள்ளைகளே, சீர்கெட்ட பிள்ளைகளே என்று வேதம் சொல்லுகிறது. திரும்புங்கள் என்று அடுத்து ஒரு வார்த்தை இடையில் வருகின்றது. உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்ற மூன்றாவதை பார்க்கின்றோம். நான்காவதாக பார்க்கும் பொழுது இதோ இடத்தில் வருகிறோம் என்றதான மறுபடியும் அவருடைய அறிக்கைகளையும் பார்க்கின்றோம். எப்படிப்பட்டதான அறிக்கை என்னவென்றால், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக விதத்தை நான் ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலேயே நம்முடைய சத்தியத்தை கொண்டு வருவதற்கு, நம்முடைய ஜனத்தையோடு கூட தேவன் இடைபெறுவதற்கு அவர் தெரிந்து கொண்டதான 3 வரிகளை பார்க்கலாம். ஒன்று, ஆசாரின் மூலமாக தேவன் வேதத்தை கொண்டு வருவார். இன்னொரு, ராஜாவின் மூலமாக அந்த தேசமானது கர்த்தருக்குள்ளாக ஆளுகை செய்யப்படும். இன்னொன்று, கர்த்தருடைய வார்த்தையானது தீர்க்க தரிசனத்தில் வரும் பொழுது அந்த வார்த்தைகளை அவர்கள் தம்முடைய ஜனங்களுக்கு கொண்டு வருவார்கள். ஆமென். இன்றைக்கு நாம் உதாரணமாக பார்க்கும் பொழுது ஜெரமையா, ஆங்கிலத்தில் ஜெரமையா, தமிழிலே எரேமியா. எரேமியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் பேசுகிறதாவது. ஆமென். அவை எரேமியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பேசும் பொழுது ஸ்திரத்தன்மையற்றதான நிலைகள், பின்வாங்கி போனதான நிலைமைகள், சோரம் போன நிலைமைகள், தேவனை மறந்த நிலைகள், இவர்கள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் அறிகின்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உலகத்தில் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும், தேவனுக்கு பிரத்யட்சமான ஜனமும், தேவனுக்கு ஒரு விசேஷித்தமான ஜாதியும் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்லும் பொழுது, சீர்கெட்ட ஜனங்களே, ஆமென், திரும்புங்கள், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று தேவன் சொல்லும் பொழுது, ஒருவேளை வார்த்தையை கேட்பதற்கு அவர்களுக்கு அது சற்று கடினமாகத்தான் இருக்கலாம். இந்த தீர்க்கதரிசியாக ஜெரமியா யார்? எங்களை சட்டவிரோதமாக பிறந்த பிள்ளைகள் அல்லவே. ஆனால் இவர் பார்த்து ஒழுங்கின்மையும் கீழ்ப்படியாமையும் பின்மாற்றமான காரியங்களையும் சோகமான நன்மைகளையும் பார்த்து இவர் எப்படி இந்த வார்த்தையை உச்சரிக்க முடியும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் சிந்தித்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வரும்பொழுது கடினமாகத்தான் வருகின்றது. இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற செய்திகள் ஏறத்தாழ மார்ச் மாதத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற செய்திகளிலே கடினமான வார்த்தைகள் தான். ஒருவேளை இதை கேட்கக்கூடாதபடிக்கு தங்களுடைய காதுகளை அடித்துக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு உருவாகலாம். கண்டனங்கள் நேர்முகமாகவும் கண்டனம் செய்யப்படுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் கேட்கிற மக்களுக்கும் கண்டனம் செய்ய முடியாத தேவனாய் கர்த்தர் பேசுகின்றார். இவ்வளவு கடினமா, இவ்வளவு முழுக்கத்தக்கதான தன்மை உள்ளதா என்று நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக தேவனுடைய ஒரு உச்சக்கட்டம் வரும்பொழுது தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையின் கீழாக, பிரமாணத்தின் கீழாக, வழிநடத்தின் கீழாக இல்லை என்று சொன்னால் தேவன் தம்மை இவர் வெளிப்படுத்தும் பொழுது கடினமான வார்த்தைகளை தான் அவர் உபயோகப்படுத்துவார். ஆமென். ஆனால் ஆங்கிலத்திலே பார்க்கும்போது சீர்கெட்ட பிள்ளைகளே என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே பார்த்தால் சிலவைகள் வித்தியாசமாக இருக்கின்றது, தமிழிலே பார்த்தால் வித்தியாசமாக இருக்கிறது.
ஆங்கிலத்திலே பார்த்தால் அவைகளை பின்மாற்றத்துக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய காரியங்களை தேவன் எடுத்துச் செல்லும் பொழுது ஆங்கிலத்தில் வித்தியாசமாக காணப்படுகிறது. பின்வாங்கி போனவர் என்று சொல்லப்படுகிறது. ஏமா கீழ்ப்படியார் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையிலே அவர் நிலையாக நிற்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஸ்திரமில்லாத ஜனம் என்று சொல்லப்படுகிறது. ஏமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்த்தால் மதத்திலே தன்மைகளை கொண்டவர்கள். ஆமென். இவர்கள் மதத்தின் அடிப்படையில்தான் இவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்க எரேமியாவை பார்க்கும் பொழுது அவர்களை கண்டனம் செய்கின்றார். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். ஆமென். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று 14ஆம் வசனத்தில் சொன்ன அவர் மீண்டும் 22ஆம் வசனத்தில் சொல்வதை பார்க்கின்றோம். நான் உங்கள் நாயகர் என்று சொல்கின்றார். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது நான் உங்கள் நாயகர் என்று சொன்னார். ஐ ஆம் தை ஹஸ்பண்ட். நாயகருக்கு இன்னொரு தமிழ் சரியான அர்த்தம் கணவன், புருஷன் என்று பெயர். ஆனாலும் தேவனாக்கத்தன்னு சொன்னால் உங்கள் ஊரிலே உங்களுடைய வம்சத்திலே தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து வருவேன் என்று சொல்லி தேவன் அழைத்துக் கொண்டு வந்து என்று சொல்லும்போது அழைத்துக் கொண்டு வந்து அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். ஆமென். ஆனால் அவரை கடிந்து கொண்டு சொல்லும் பொழுது ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் உம்மிடத்தில் திரும்புகிறோம். திரும்புகிறோம் என்பதற்கு டர்ன் என்று சொல்லி சொல்லலாம். ரிப்பன் என்று சொல்லும் பொழுது மனம் திரும்புகிறோம் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே நாங்கள் உம்மிடத்தில் திரும்புகிறோம், நீர் எங்களுடைய தேவன் என்று சொல்லி அந்த கடினமான ஒரு பிரசங்கத்தை, கடினமான வார்த்தைகளை தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் மூலமாக கேட்டாலும் கூட அவர் உடனே என்ன செய்தார்கள்? அவர் தங்களுடைய தேவனை அறிக்கை செய்தார்கள். நாங்கள் தேவனுக்கு திரும்புகிறோம் என்றார்கள். சொல்லிவிட்டு நீர்தான் எங்களுடைய தேவன் என்று சொன்னார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஜீவங்களே செழிப்பான ஒரு காரியம் இருக்கலாம். தேவனையே மறந்து போகக்கூடிய சிந்தனை சோர்ந்து போகலாம். தேவனை விட்டு விட்டு அந்நிய தேவங்களை ஆராதிக்கத்தக்கான நிலைமைகள் மாறலாம். சர்ச் and its condition அப்படிமாகத்தான் இருக்கிறது. அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது the people are tossed about, நிலை தடுமாறியதான ஜனங்கள். இந்த நிலை தடுமாறத்துக்குரிய காரணம் என்ன? கையிலே வைத்திருக்கிற ஒரு நாணயத்தை வைத்து சுண்டிவிட்டால் அது மேலே போகும்பொழுது நிலை தடுமாறி கீழே வந்து விடுகிறது. இந்த நிலை தடுமாறுவதற்கு சரியான ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாததன் காரணம்தான் பின்மாற்றம் உருவாகிறது. தேவனை மறந்து போகின்றார்கள், தேவனை விட்டு விலகி போகின்றார்கள். இந்த நாட்களிலே நாம் ஸ்திரமானவர்களாக தேவனை பற்றி ஒரு ஆசீர்வதிப்பின் கூடாரத்தை பழைய ஏற்பாட்டிலே அமைக்கப்பட்டிருந்ததை பார்த்தால் காலை சூரிய உதயத்திலிருந்து மாலை சூரிய அஸ்தமனம் வரையிலும் இயற்கையான காணக்கூடியதான சூரிய வெளிச்சத்தின் கீழாக அந்த கூடாரம் தன் வெளிச்சத்தினாலே இயற்கையின் வெளிச்சத்தை கொடுக்கும். மாலை 6 மணிக்கு வேளாக நான் பார்க்கும்போது சூரிய அஸ்தமனம் உருவாகும். ஆனால் சந்திரன், நட்சத்திரங்கள் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். எந்த கூடாரத்தின் மீதாக சூரிய வெளிச்சம் காலவரையில் இருந்ததோ அதே கூடாரத்தின் மீதாக மாலவரையிலே சந்திரனும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது காலையில் இருந்ததான உஷ்ணம் மாலையில் குளிர்ச்சியாக வருகின்றது. ஆனால் அந்த ஆலயத்திலே எரிகின்றதான 7 தீபங்கள், 7 விளக்குகள் இருக்க வேண்டும். எவ்வளவாக என்ன இருக்கின்றதோ அவ்வளவாக அங்கே உள்ளே பார்க்கின்றோம் இருந்து கொண்டே இருக்கும். வெளிப்புறத்திலே சந்திரன் நட்சத்திர வெளிச்சத்தை கொடுத்தாலும் உள்ளாக மாலை வேலை வரும்பொழுது
ஆசாரியன் அங்கே ஒரு செயற்கையான விளக்கை அங்கே பற்ற வைக்கத்தக்கதான இயற்கையில் இருக்கக்கூடியதான ஆவியாகிய ஒளிவை எண்ணெய் அங்கே ஊற்றிக் கொண்டிருப்பான். அதுவும் தீர்ந்த பிற்பாடு நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பார்த்தால் அங்கே தேவனே வெளிச்சமாக இருப்பார். அது சூப்பர்நேச்சுரல் லைட், இயற்கைக்கு மேம்பட்டதான ஒரு வெளிச்சமாக இருக்கும். அவை ஒரே ஆலயத்திலே 3 வகையான வெளிச்சங்கள் வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கட்டும். அப்படின்னாலே நிலைகள் மாறுகின்றது. அதே விதமாக சமயங்கள், நேரங்கள், வருஷங்கள், சந்ததிகள் தோன்றி வரக்கூடிய காலங்களிலே இவர்கள் நிலை மாறினவர்களாக, நிலை அற்றவர்களாக, ஸ்திரத்தன்மை இல்லாதவர்களாக, பின்மாற்றம் அடையத்தக்கதாக, தேவனை மறக்கத்தக்கதாக, குளிர்ந்து போனவர்களாக மாறுவதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. ஆனாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தியானது இயற்கைக்குரிய செய்தி. இயற்கையிலே தேவனை ஆராதிக்கத்தக்கதான பிரமாணங்கள். இயற்கையாக ஆலயத்திலே வந்து சடங்காச்சாரத்தையும் சம்பிரதாயத்தையும் பிரமாணத்தையும் அவர் முடித்து விட்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் அவர்களுக்கு அது நிரந்தரமாக கொடுக்கப்பட்ட ஒன்றுதான். அவர்கள் பிரமாணத்தை கை கொண்டு பிரமாணத்தின் மீதாக அவர் சார்ந்திருக்க வேண்டும். அன்றைக்கு அவர்கள் இயற்கையான முறையிலே தேவனை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது ஒரு ரிலிஜியஸ் பீப்பிளாக இருந்தார்கள். ஆனால் அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் இல்லை. மதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் இந்த மதத்தை முதலாக எங்கே ஆரம்பிக்கிறான், எங்கே வருகிறது என்று பார்க்கும்பொழுது முதலாவது ஏவாளுக்கு வரக்கூடிய செய்தி, இந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள் என்று சொல்லி அங்கே தேவர்களை கொண்டு வைக்கும் பொழுது மதத்தினுடைய கொள்கைகளை, மதத்தினுடைய தேவத்தின் தன்மைகளை, தேவர்கள் உண்டு என்பதை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அங்கே முதலாவது முத்திரைக்குரிய அடையாளமாக வெள்ளை குதிரையை சவாரி செய்யத்தக்கதாக அங்கே ஏதேனிலே அவன் ஆதிக்கம் செலுத்தி ஆரம்பிக்க சொன்னால் அவன் எங்கே ஆரம்பிக்கின்றான்? அவன் ஏதேனின் தோட்டத்திலே இயற்கையாக ஆரம்பிக்கும் பொழுது அவன் என்ன செய்கின்றான்? மதத்தை கொண்டு வருகின்றான். தேவனோ ஆன்மீகத்தை கொண்டு வருகின்றான். இவன் மதத்தை கொண்டு வந்து அவன் ஏவாளத்தில் பேசும் பொழுது ஏவாள் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆதாமும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு முன்பாக இருந்த 2 மரங்கள் என்ன மரங்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒன்று ஜீவனை கொடுக்கக்கூடிய விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம். இந்த ஜீவ விருட்சத்தை வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்க்க முடியும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம் என்று சொல்லும் பொழுது அது சாத்தானை குறிக்கின்றது. ஒன்று ஜீவனை கொடுக்கின்றது ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தை பார்க்கும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கக்கூடிய ஒன்று. அதுதான் இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவதில்லை என்று அவன் கொண்டு வருகின்றான். ஆகவேதான் அங்கே அந்த மதத்தினுடைய பிரமாணத்தை, மதத்தினுடைய தன்மைகளை ஏவாள் புரிந்து கொள்ளும் பொழுது அவர் ஏமாந்து போனவர்களாக இருந்தவர்களாலே அங்கே ஒரு இனச்சேர்க்கை உருவாகின்றது. அது பாலுணர்வு கொண்டதான ஒரு சேர்க்கை என்பதை நாம் அறிவோம். ஏமா ஆகவே அங்கே ஆரம்பிக்கப்பட்டதான மதமும் மத தலைவர்களும் தேவதைகளும் தேவர்களும் அங்கே ஆவிக்குரிய உபச்சாரங்களும் சரீர பிரகாரமான உபச்சாரங்களும் தொடர்ந்து வந்தபடியாலே இன்று ஒரு இடம் அது தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை பிரசங்கிக்கும் பொழுது கடினமாகத்தான் கண்டனம் பண்ணி பிரசங்கிக்கிறார்கள் என்பதை நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக நாம் கேட்கின்ற செய்தி, பிரசங்கிக்கின்ற செய்திகளிலே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடினமானதான். ஆகவேதான் இந்த தீர்க்க அவனுடைய நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்ததான ஜனங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாதபடிக்கு ஜனங்களை தேவன் பக்கமாக திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அவன் உபயோகப்படுத்துகிறதான வார்த்தை சீர்கட்ட பிள்ளைகளே. ஆமென்.
சீரற்ற பிள்ளைகளே என்று சொல்லும்போது விசுவாசத்திலிருந்து விலகி போனவர்கள், faithless people, விசுவாசத்திலிருந்து விலகி போன ஜனங்கள் என்று ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது. இன்னொரு வியாக்கியானத்தை நாம் பார்க்கும்போது பின்மாற்றம் அடைந்த ஜனங்கள். விசுவாசத்தை தேவன் கொடுக்கின்றார், பிரமாணங்களை தேவன் கொடுத்தார், அதை விட்டு அவர்கள் விடுக்கும் பொழுது விசுவாசம் இல்லாத சந்ததியாக பின்மாற்றம் அடைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சமயத்தில் தேவனாய் கர்த்தர் அவர்களை தேவன் அழைக்கிறார். எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் தேவனுடைய வழியிலிருந்து தப்பி போவார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்முடைய நேசிக்கிற ஜனங்களை கண்டனம் செய்வார். கண்டிப்பார். கடினமாய் தேவன் பேசுவார். தேவன் கடினமாய் பேசும் பொழுது அன்றைக்கு ஜனங்கள் செவி கொடுத்தார்கள். ஒரு சில ஜனங்கள் முணுமுறுத்தார்கள், ஒரு சில ஜனங்கள் தேவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். அவர்களுக்கு கிடைத்தவைகள் மனம் திரும்பவர்களுக்கு தேவன் ரட்சிப்பை அறிவிக்கின்றார், மனம் திரும்பாதவர்களுக்கு தேவன் அங்கே உடனடியாக நியாய தீர்ப்பை கொடுத்து அளிக்கின்றார். ஆமென். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது கட்டவிழ்க்கப்பட்டதான காட்டு கழுதைகளை போல அவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருப்பார்கள். கழுதைகள் என்று சொல்கின்றார். ஏன்னா பீப்புள் ஆஃப் டாங்கி, கழுதைகளாகிய ஜனங்கள். அவைகளிலிருந்து தோன்றக்கூடியவர் தான் தி டாங்கி பிரீச்சர்ஸ். ஏமா அவர்கள் தங்களுடைய என்ன கத்துக்கிறோம் எதை சொல்லுவோம் தெரியாமல் சொல்வார்கள். அவர்கள் காடுகளிலே அலைந்து தெரியக்கூடியவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தீர்க்கதரிசி எரேமியா இருக்கும் பொழுதே தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறார்கள். ஏமா அங்கே தீர்க்கதரிசி என்று ஒருமையிலே சொல்லக்கூடிய தேவனுடைய தீர்க்கதரிசி இருக்கின்றார். தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கக்கூடியதான பன்மையிலே சொல்லக்கூடிய எரேமியா காலத்திலே பன்மையிலே கொள்ளக்கூடிய தீர்க்கதரிசிகள் இருக்கின்றார்கள். ஏமா கள்ள தீர்க்கதரிசிகளாக இருப்பார்கள். ஏமா அதே விவரத்தை என்ன சொன்னால் நம்முடைய ஜனங்களுடைய நிலைமையை பார்த்து ஏமா பெண் ஒட்டகமானது தாறுமாறாய் ஓடுகின்ற பெண் ஒட்டகம் என்று சொல்லுகின்றான். இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை பாருங்கள். தாறுமாறாய் ஓடும். நேராக ஓட வேண்டியவன் ஓட வேண்டும். ஆனால் இவன் இங்கும் அங்குமாக ஜிக்ஜாக் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தாறுமாறாக ஓடக்கூடியதான பெண் ஒட்டகத்தை போல இஸ்ரவேல் ஜனங்கள். காட்டு கழுதைகள் ஏவன் அலைந்து திரிவதை போலவோ, பெண் ஒட்டகமானது தாறுமாறாய் ஓடுகிறதை போலவோ பழமொழி சொல்லுகிறான். அதற்கு அர்த்தம் உண்டு. அவர்களை கடிந்து கொள்கின்றார். ஆகவேதான் அந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள்? உண்மையான தீர்க்கதரிசியை கொலை செய்வதற்கு எத்தனிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொல்லத்தக்கதாக ஒரு கூட்டம் எழுப்புகின்றது. இரத்த சாட்சிகளாக அவர் கொன்று போடத்தக்கதாக, ராஜாக்களும் கொலை செய்யத்தக்கதாக, இஸ்ரவேல் ஜனங்களும் கொலை செய்யத்தக்கதாக அவர் ஆரம்பிக்கிறார்கள். எரேமியாவை அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். எரேமியாவை அடிக்கிறார்கள். எரேமியாவை பாதாள குழியிலே தூக்கி எறிகிறார்கள். ஒரு தீர்க்கதரிசிக்கு கொடுக்கக்கூடிய அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கூட அவர் கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஒரு உண்மையான ஊழியருடைய பாடுகளை பாருங்கள். சத்தியத்தை பேசுவதனாலே ராஜாக்களுக்கு கோபம், தேசத்தினுடைய ஜனங்களுக்கு கோபம் உருவாகிறது. உள்ளதை எடுத்து சொன்னால், கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி சொன்னால் ஒரு உண்மையான ஊழியரை கொலை செய்யத்தக்கதாக தீர்மானிப்பார்கள். இது ஆதி முதலாக கொலை செய்யக்கூடியதான ஆவி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆமென், ஹல்லேலூயா. அதே கடினமான பிரசங்கிமார்கள், தேவனாலே அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கின்றவர்கள், சமரசம் செய்யாத பிரசங்கிமார்கள். அவர்கள் கடினமாகத்தான் பிரசங்கிப்பார்கள். ஹார்ட் பிரீச்சர்ஸ்.
They are not so soft preachers. மிருதுவாய் பேசக்கூடிய நிலை இல்லை. மிருதுவாய் பேசக்கூடிய நிலை வேறு, கடினமாய் பிரசங்கிக்கக்கூடிய நேரம் வேறு. சொல்ல முடியாது. ஒன்று கடினமாகத்தான் இருக்க வேண்டும், இன்னொன்று மிருதுவாக இருக்க வேண்டும். எப்பொழுது தேவன் மிருதுவாக தம்முடைய தாசரை செய்திகளை அனுப்புகிறாரோ அப்பொழுது மிருதுவாக நிச்சயமாக உண்டாகும். எப்பொழுது கடினமாக தேவனாய் கர்த்தர் உரைக்க முடியாத சொல்லுகிறாரோ அப்பொழுது கடினமாக உரைக்க வேண்டிய நேரம் உருவாகும். ஆமென். கர்த்தர் அவைகளை வைத்திருக்கிறார். ஆமென். Hard preachers never bothered about self. Amen. ஒரு கடினமான பிரசங்கி. ஆமென். ஒரு கடினமான பிரசங்கியார் தன்னுடைய சொந்த ஆத்மாவை இழந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் தங்களுடைய சொந்த ஆத்மாவை குறித்து கவலை கொள்ள மாட்டார்கள். இதற்கு உதாரணம் எரேமியாவை பார்க்கின்றோம், ஏசாயா தீர்க்கதரிசியை பார்க்கின்றோம், ஆராக்கின் குமாரனாக சகரியாவை பார்க்கின்றோம், இன்னும் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபை பார்க்கின்றோம், அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்க்கின்றோம், பவுலை பார்க்கின்றோம். இவரெல்லாம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள், வெட்டி கொண்டார்கள். ஏன்? இவருடைய ஆத்துமாவுக்காக அல்ல, அநேகருடைய ஆத்துமாக்கள் தேவனுடைய பக்கமாக திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்துக்காக. ஆமென். அவர்கள் சமரசம் செய்யாத ஊழியர்களாக இருந்தார்கள். ஆமென். அவர் தங்களுடைய ஆத்துமாக்களை காட்டிலும் அழிந்து போவதான ஆத்துமாக்களை குறித்து அக்கறை உள்ளவர்களாக அதிக கவனம் செலுத்தி அவர்களை பிரசங்கித்தார்கள். இந்த புதிய அழைப்பு தான் ஹையர் ஆர்டர். இவர்களுக்கு உன்னதமான அழைப்பு என்று சொல்லலாம், அழைப்பிலே முதல் தரமானவர் என்று சொல்லலாம், மேலானவர் என்று சொல்லி முதல் வரிசையில் வைக்கின்றார். அவே முதல் வரிசையில் தான் எழுதப்படுகின்றது. இதை உபதேசமாக நாம் ஆக்கிவிடக் கூடாது. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு ஹையர் ஆர்டர் என்று சொல்லக்கூடியதான இவர்கள் அப்போஸ்தலர்கள் முன்வரிசையிலே புதிய ஏற்பாட்டை நிற்கின்றார்கள். இவர்கள் ஆகாய விமானங்களிலே பறந்து பல தேசங்களுக்கு சென்று செய்திகளை கொண்டு வருவார்கள் சொல்லி இவர்களுக்கு ஃப்ளைட்டி மேன், பறந்து போகக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் தேவநாயகத்தை நேரடியாக இவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அபிஷேகத்தை தேவநாயகத்தில் விசேஷமாக அவர்களை கொடுத்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகளை தேவநாயகத்தை ராஜாக்களை காட்டிலும் ஆசிரியக்காரர்கள் சொல்லப்படுகிறது. அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, எச்சரிக்கின்றவர்கள், கடிந்து கொள்ளுகிறவர்கள், கண்டனம் பண்ணுகின்றவர்கள். ஜனங்களை ஆக்கினிக்குள்ளாக அவர்களை கொண்டு செல்ல முடியும். ஜனங்களை ஆக்கினிக்குள்ளாக இருந்து அவர்களை ரட்சிக்கவும் அவர் வழிகளை சொல்ல முடியும். ஏமா ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எப்பொழுது வருவார் என்றாலும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற வார்த்தையுடைய வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உரைக்கிறாது என்ற வார்த்தையோடு வரக்கூடிய தீர்க்கதரிசியானவன் அவன் ஞான திருஷ்டிக்காரன். அவனுக்கு தரிசனம் வரும், அவன் இருதயத்தின் நினைவுகளை பகுத்தறிய முடியும். எத்தனை மைல் தூரங்களுக்கு முன்பாக நடக்கின்ற சம்பவங்களை கர்த்தர் காட்சியிலே அவர் கண்களுக்கு காண்பிப்பார். விழச் செய்தார் தேவன். ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் அவன் போய் சொல்ல முடியாது. ஆமென், ஆமென். ஏன்? ஆனால் பழைய பாட்டிலே பார்ப்பதற்கும் புதிய பாட்டிலே பார்ப்பதற்கும் ஏறத்தாழ வரங்கள் ஒன்றாகத்தான் கிரியை செய்கின்றன. ஆமென். ஆனால் இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் சொல்லக்கூடிய இந்த செய்தியிலே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒருவன் கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்க விரும்பவில்லை. தனக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பின் மேன்மையை நான் அப்போஸ்தலன் என்று மேன்மை பாராட்டும்படியாக முழு சபையோருமே அந்த அப்போஸ்தலனை சுட்டி காண்பிப்பது மாத்திரமல்ல, அந்த அப்போஸ்தலன் தான் மகத்தான நபர்
7வது முத்திரையில் சொல்லப்படுறாரே, ஒரு மகத்தான அந்த ஜெபத்திலே மகத்தான நபர் என்று சொல்லப்படுது அல்லவா, அவரை மகத்தான நபர் என்று சபையோர்கள் சொல்லுகின்றார்கள். இவர்தான் பிரதான அப்போஸ்தலன் என்று சொல்லுகின்றார்கள். இவர்தான் இந்த காலத்திலே எழுப்பப்பட்ட யோசுவா என்று சொல்லி அவரை முன்வைக்கின்றார்கள். இந்த செய்திக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் அறிய வேண்டும். ஆகவே அதை மாத்திரமல்ல, எந்த ஒரு தீர்க்கதரிசியோ எந்த ஒரு அப்போஸ்தலனாக இருந்தாலும் அவன் இயேசு கிறிஸ்துவை தான் சுட்டி காண்பிக்க வேண்டும். இந்த நாட்களிலே தேவன் அந்த மகத்தான நபரை எழுப்ப முன்பாக இன்னைக்கு முன்னோடிகளாக தாங்கள் முன் வந்து தங்களை நெஞ்சை மிமித்துக் கொண்டு முன்பாக வருகின்றார்கள். சமரசம் செய்யக்கூடிய விசுவாசிகள் அதை ஆமென் என்று சொல்லி ஆர்ப்பரித்து சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். அதே விதமாக சவுத் அமெரிக்காவிலே அநேகர் எழும்பி என்னை காட்டிலும் மேலானவர் யாரும் இல்லை, அவரை வழிபடுகின்றதான பிரசங்கிமார்கள் அவரை காட்டில் இந்த பூமியிலே வேறு யாரும் இல்லை என்று தனிநபரை சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் அவரை சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தென் அமெரிக்காவிலே சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வட அமெரிக்காவிலே ஒருவனை சுட்டி காண்பித்து இவர்தான் என்னுடைய ஞான தந்தை, காட்ஃபாதர், இவரை விட்டால் நமக்கு வேற வழியே இல்லை என்று சொல்லி இக்காலத்திலே தன்னை ஒரு மகத்தான நபராக, மகத்தான தீர்க்கதரிசியாக, மகத்தான அப்போஸ்தலனாக இன்றைக்கு தவறாக சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. தேசத்தை தென் மாநிலம் என்று சொல்லக்கூடியதான தென்பாகத்திலே ஒருவரை எழுப்பி ஒரு மகத்தான நபர், கல்கியின் அவதாரம் கொண்டவர், அவர் பேசும் பொழுதே அவருடைய வாயிலிருந்து 7 இடிகள் வெளிப்பட்டு வந்தன. அவர் எங்கெல்லாம் செல்லுகின்றாரோ அங்கெல்லாம் மேகஸ்தம்பம் அவரை பின்பற்றி போகின்றது. அவர் யாருக்கெல்லாம் செபிக்கிறாரோ சுகமாகுதல் உண்டாகுது என்று சொல்லி கடைசியாக எம்மதமும் சம்மதம் என்று சொல்லி அநேக மதங்களுக்கு அவதாரம் எடுத்து வந்தார் என்று சொல்லி தன்னை மேன்மையாக இணைத்துக் கொண்டு மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து இன்றைக்கும் அவரை மக்கள் மத்தியிலே ஆள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பெரிதான நபராக யோசித்து பாருங்கள். ஈஸ்ட் ஆப்பிரிக்கா தேசத்திலே யோசுவா என்ற பெயரை வைத்து மகத்தான மேன்மையான ஊழியத்தை கொண்டிருக்கின்ற சொல்லி எழும்பி இருக்கின்ற நிலையை நான் பார்க்கும் பொழுது, இன்னொருவன் நைஜீரியாவில் இருந்து எழும்பி காக்கோ பிலிப் என்று சொல்லி அவன் தன்னை 1963 ஆண்டிலே வந்த மேகத்தை படம் எடுத்துக் கொண்டு அந்த மேகத்துக்குள்ளாக தன் படத்தை வைத்துக் கொண்டு வேதாகமத்தை எரித்து இக்காலத்தினுடைய தீர்க்கதரிசியை அவமானமாக பேசி பொல்லாத வழிகளை சீர்கட்டவனாக இன்றைக்கு மக்களை திசை திரும்பத்தக்கதாக ஏமான் சீர்கட்ட தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள் எழும்பியிருக்கிறார்கள். இதை பின்பற்றி போடக்கூடிய மக்களை நாம் என்ன சொல்ல முடியும்? சீர்கட்ட பிள்ளைகளே, இந்திய தேசத்தில் எழும்பி தன்னை பாஸ்டராக சொல்லி இன்னைக்கு ப்ரமோஷன் வந்து தன்னை அப்போஸ்தலன் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த செய்திக்குள்ளாக இருக்கின்ற சீர்கேடுகள், இந்த சீர்கேடான ஊழியர்கள், சீர்கேடான விசுவாசிகளை சீர்கேட்டுக்குள் வழிநடத்திருக்கின்றவர்களே, அன்றைக்கு ஒரு எரேமியா எழுப்பி தன் இஸ்ரவேல் ஜனங்களே, சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று சொல்லவில்லையா? இன்றைக்கு எப்படிப்பட்ட குரல் நம் மத்தியில் எழுப்புகிறது என்பதை பாருங்கள். ஏமா தன்னை அப்போஸ்தலன் என்று அழைத்துக் கொள்கின்றார்கள், தன்னை மகத்தான நபர் என்று அழைத்துக் கொள்கின்றார்கள், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். அவனுடைய பேர் காப்பு. அவன் காக்கோ பிலிப் அல்ல, காக்கா வலிப்பு.
காக்கா வலிப்பு, அவன் காக்கா வலிப்பாக பிடித்துக் கொண்டு குதித்துக் கொண்டிருக்கின்றான். இதையெல்லாம் கேட்பதற்கு, இதையெல்லாம் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை கண்டனம் செய்வதற்கு மனவாட்டியானவளே நீ எங்கே நின்று கொண்டிருக்கின்றாய்? ஆமே, இவரெல்லாம் இன்றைக்கு நிச்சயமாக நான் பேசித்தான் ஆக வேண்டும். ஏமா அவை இன்றைக்கு அந்த ஸ்தானத்தை பெறுவதற்காக தங்களை சுட்டி காண்பிக்க ஒரு கூட்டத்தை எழுப்பி, இவர்தான் அந்த மகத்தான நபர் என்று ஒரு கூட்டம் செல்கிறது, இவர்தான் அந்த யோசுவா என்று சொல்லி ஒரு கூட்டம் செல்கிறது, இவர்தான் அந்த மகத்தான நபர் என்று சொல்லக்கூடியதான சீர்கெட்ட பிள்ளைகள் இந்த செய்திகளுக்குள்ளாக இருக்கின்றார்கள் என்று வேதனைப்படுகிறோம். ஏமேன், இவைகள் எல்லாம் நாம் கண்டிக்கத்தக்கதாக தேவனாக்க செய்தியை பேசத்தான் ஆக வேண்டும். எனக்கு பேசுவதற்காக தேவன் கொண்டிருக்கின்றார். ஆமே. ஆனால் இந்த கடைசி காலத்துடைய செய்தியாக இந்த மேகத்தை போட்டு காண்பிக்கின்றார்கள், ஆத்மன் பலத்தை போடுகின்றார்கள். இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும்போது அவர்கள் இந்த செய்திகளாக இருக்கின்றன சீர்கேடானவர்கள். அப்போஸ்தலர் பவுல் இருக்கும் காலத்திலேயே கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பினார் அல்லவா, கள்ள உபதேசங்கள் எழுப்பினார் அல்லவா, கள்ள சபைகள் எழுப்பினது அல்லவா. அப்போ தாங்க யோவான் காலத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள் என்று எழுதுகிற நிருபம் அடிச்சும் போது அங்கே காய்வு வெகு தீமைகளை செய்தான். அப்போ சாகிய யோவானுக்கு காப்பர் ஸ்மித், இம்னேயும் பிலாத்துவும் இப்படியாக இருந்து அப்போ சாகிய பவுலுக்கு மிகவும் கேடுகளை உண்டாக்கினார்கள். அப்போ சிலர் சும்மா இருந்தார்களா? ஏமா அது நிமித்தம் அதை செய்வதனாலே அப்போஸ்தலருக்கு நட்பெயர்கள் உண்டாகியதா? பொல்லாதவர் மத்தியிலே நட்பெயர் உண்டாகாது. கடிந்து கண்டனம் பண்ணி செய்வதனாலே நீ பேர புகழ்ச்சி எதிர்பார்க்க முடியாது. ஏமா தேவன் யாராகிலும் கொண்டு எழுப்பத்தான் வேண்டும். ஆமே ஆமே. எதற்காக பிரியமானே? நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி செவி கொடுத்தால் பிழைப்பீர்கள். மனம் திரும்பி செவி கொடாமல் போனால் நீங்கள் அழிவீர்கள் என்று எரேமியா சொன்னதை நாம் இங்கே சொல்ல விரும்புகின்றோம். எரேமியா புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கின்றேன். நாம் பார்த்தோம் என்றால், நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் பிழைப்பீர்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். தேவன் என்ன செய்கின்றார்? நடந்த பொழுது அவரை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவரை தள்ளிவிடுகின்றார். வனாந்தரத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை என்று சொல்லக்கூடிய யூத சபையை அவர் மனவாட்டியாகத்தான் தெரிந்தார். ஆனால் அந்த மனவாட்டியின் உத்தமமும் உண்மையும் இல்லாமல் அநேக தெய்வங்களை நாயகர்களை உருவாக்கி சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் மத ரீதியாகவோ அவர் விமர்சனம் பேசுகிறது வனாந்திலே விழுந்து போனார்கள். முதல் மனவாட்டி என்று சொல்லக்கூடியதான ஏவாள் ஏழைகளில் விழுந்து போனார் என்று சொல்லக்கூடியவர் வனாந்தரத்திலே யூதர்கள் மத்தியிலே அவர் யூத சபையின் காலங்களில் விழுந்து போனார்கள். புதிய ஏற்பாட்டின் மனவாட்டியானவர் நிசேயாவின் கவுன்சிலில் விழுந்து போனார். இப்பொழுது இருக்கிற மனவாட்டியை தேவன் சீர்படுத்துவதற்காக சீர்கெட்டதான கூட்டங்களில் இருந்து நம்முடைய உண்மையான மனவாட்டியை சீர்கட்ட பிள்ளைகளே மனம் திரும்ப வேண்டிய தீர்க்கதரிசியாகிய எரேமியா அழைத்ததை போல பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சீர்கட்ட நிலைமையில் இருக்கின்ற மனவாட்டியாளை உண்மையுள்ள உத்தமமுள்ள நீதியுள்ள மனவாட்டி ஆக்குவதற்காக நம்மை மனம் திரும்பும்படியாக தேவன் சொல்லுகின்றார். ஆமே, மனம் திரும்புங்கள். எரேமியா சொல்லுகின்றார், அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவை நான் குணமாக்குவேன். குணப்பட வேண்டும். ஆத்மாவை தேவன் ஒரு போட்டோவை போட்டு ஒரு மேகத்தை போட்டு காமிச்சுட்டா நம்முடைய செய்தியில் இருக்கின்றார் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள். நீங்கள் ஏமாந்து போகின்றீர்கள். கண்ணியை வைக்கின்றான் சாத்தான். இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேம் ஆலயத்திலே பிரசங்கிப்பதற்காக ஒரு நாள் அங்கே போய் அங்கே பிரசங்கம் செய்வதற்கு பிரசங்கிக்க ஆரம்பிக்கின்றார்.
அப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபரிலிருந்து பிசாசு எழும்புகிறார். அவ்வளவு நாட்கள் அங்கே உட்கார்ந்தவர்களுக்கு தெரியவில்லையா? ஆனால் இவர் யார் என்று அடையாளம் கண்டு கொண்ட உடனே அங்கே பிசாசு ஆட ஆரம்பித்து விட்டான். இன்னைக்கு எத்தனையோ சபைகளிலே, கடைசி கால செய்திகளிலே இருக்கின்ற சபைகளிலே பிசாசுகள் அமர்ந்திருக்கின்றன. அந்த பிசாசுகளை ஊழியர்களாலே அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆடுகின்றன. பிசாசுகளை துரத்த ஆரம்பித்தால் இதெல்லாம் இன்றைக்கு ஊழிய பிசாசு தோன்றது தெய்வீக சுகமளிக்கின்ற ஊழியம் எல்லாம் என்று கேட்கிறார். இல்லை, வேத வசனம் நேற்று மீண்டும் என்று மாறாதவர் என்று 100க்கு 100 சொல்கின்றோமே. தெய்வீக சுகமளித்தல் உண்டு, பிசாசுகளை கட்டுகளை அழிப்பது உண்டு, பிசாசுகளை துரத்துவது உண்டு, இருதயத்தின் ரகசியங்களை சொல்வது உண்டு. ஆமென். போதிக்கத்தக்க ஞானமான வரம் உண்டு. இவையெல்லாம் இல்லை என்று சொன்னால் நீ ஒரு மாயமான சபையிலே உன்னை ஊழியக்காரன் தூங்க வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஏமா வெறும் பேனரை போட்டுக்கொண்டு தீர்க்கதரிசி செய்த ஊழியர்களை கண்டுகொள்ளாமல், தீர்க்கதரிசி ஊழியர்களை அடையாளம் கண்டுகொண்டு அதை பின்பற்ற முடியாமல் சோம்பேறியாக பிசாசை பார்த்து பயந்து ஓடுகிறவனாக நீ பிசாசு ஓட ஆரம்பித்தா நீ இங்கேயே ஓட்டிக்கொண்டு பேர் மாத்திரம், புகழ் மாத்திரம், மார்பு தட்டிக்கொள்ள மாத்திரம் பிரயாசப்படுவதை ஒழிய, தான் மகத்தானவர் என்று ஆக வேண்டும் என்று சொல்றாரு ஒழிய, நான் ஒரு இந்திய தளபதி, இந்தியன் சீஃப் ஆக வேண்டும், நான் ஒரு பிளாக் மேன், ஒரு கருப்பு மனிதன் கடைசி காலத்தில் எலும்பு என்று சொல்லுங்க, நான் தான் யோசுவா என்றெல்லாம் சொல்லிக் கொள்வதற்கு ஆசை. ஆனால் சொல்லிக் கொள்வதற்கு ஒரு தகுதியுள்ள வார்த்தைகள் நீங்கள் செய்கின்றீர்களா? ஒரு முதுகெலும்புள்ளதாக பிரசங்கிக்கிறீர்களா? இன்னும் மேலாக வெண்ணையை பூசி கத்தியை வைத்து மக்களை பிரியப்படுத்தக்கூடிய ஊழியராக இருக்கிறீர்களா? யோசிங்கள் சகோதரர்களே. உங்களை நேசிப்பதனாலே நாங்கள் சொல்லுகின்றோம். ஏன்னா சிலர் சொன்னார்கள், எலியா தீர்க்கதரிசி ஒரு அபிஷேகத்தை கொடுத்து தேவனை உறுதிப்படுத்துவதற்கு முன்பதாக நான் தான் தீர்க்கதரிசிக்கு பின்பாடுவன், நான் தான் எலியாவுக்கு பின்பானவன் என்று எப்படி சொல்லிக் கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட பேசப்பட்ட பிரசங்கத்தை தான் கூட நான் பார்க்கின்றேன். இல்லை, கர்த்தர் ஒருவரை அழைத்து அனுப்பி அபிஷேகித்து எழுப்பினால் ஒழிய அற்புதம் அடையாளங்களோடு அவன் உண்மையான அப்போஸ்தலர் உபதேசத்தை கொண்டு சபைகளை தட்டி எழுப்பி தேவனாலே கொண்டு வர வரையிலும் நாம் அமைதலாக காத்திருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி கடைசி கால செய்தியிலே இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சபையிலே செய்தி இல்லை. டுடே நோ மெசேஜ் சர்ச் ஹேஸ் மெசேஜ். இன்னைக்கு சபையிலே இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சபையிலே செய்திகளில் எல்லா சபைகளும் இருக்கின்றது. நாமும் அப்படிதான் இருக்கின்றோம். சீர்கேடான பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். நாம் மனம் திரும்புவோம், தேவனத்தில் தேவனத்தில் நெருங்குவோம், நம்முடைய தேவனை நாம் அறிக்கை செய்வோம். அவர் நம்முடைய ஆத்மாவை அவர் குணப்படுத்துவார். ஆமென். குணப்படாதவர்களை குணப்படுத்த முடியாக, கட்டுண்டவர்களை தேவனாக்கத்தை விடுதலை செய்ய முடியாக தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவை உண்மையாக தேவன் தம்முடைய மனவாட்டி யார் என்று அவருக்கு தெரியும். அவருடைய கரங்களுக்குள்ளாக, அவருடைய சிந்தைக்குள்ளாக அவருடைய மனவாட்டி யார் என்பதை அறிந்திருக்கின்ற அவரை நிச்சயமாக சீர்கேடுகளிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஒருவேளை சீர்கேடான கூட்டத்திலே இருந்தால், செய்தி இல்லாத ஜென்மத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார், வெளியே கொண்டு வர தேவனாலே முடியும். அது தேவனுடைய வேலை. அதுக்காக எங்களிடத்தில் வாருங்கள் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டோம். நாங்கள் தான் உத்தம ஊழியர் என்று உங்கள் மத்தியில் நாங்கள் சம்பட்டம் எடுத்துக் கொள்ளவில்லை. பரிசுத்தாவை பேச வைக்கிறார், நாங்கள் இதை பேசுகின்றோம். நினைப்பட்டும்படியான காரியங்களை பேசும்படியாக கொண்டு வரும்போது அதை பேசித்தான் ஆக வேண்டும். ஏமா நீ உண்மையுள்ள மனவாட்டி, பூர்ணமான மனவாட்டியார் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அவன் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவளாக இருப்பான்.
இன்றைக்கு உலகமானது நவநாகரிகத்தாலே விழுந்து போய்விட்டன. எந்த தொலைக்காட்சிகளை தூக்கி இருந்தாலோ அந்த தொலைக்காட்சியை வீட்டுக்குள் வந்து விட்டன. எந்த நாகரிகத்தையெல்லாம் வெளியே தூக்கி போடுறோ அந்த நாகரிகம் எல்லாம் உள்ளே வந்து விட்டன. ஏமா அநாகரிகம் என்று தெரியவில்லை, நாகரிகம் அநாகரிகம் என்று தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு எல்லா அநாகரிகம் செய்தியுடைய வலிமை இழந்து விட்டதா, இல்லை செய்தியை விசுவாசிக்கின்ற மக்கள் அது வலிமையை இழந்தார்களா? வேதனைப்படுகின்றோம். தீர்க்கதரிசி இந்த பூமியிலே கடந்து போக முன்பாக சொன்னார், my ministry is diminished. ஏமா என்னுடைய ஊழியமானது நலிந்து போகிறது என்று சொன்னார். அவருடைய ஊழியத்திலே முதல் கட்டத்தை பாருங்கள், இரண்டாம் கட்டத்தை பாருங்கள், மூன்றாம் கட்டத்தை பாருங்கள். மூன்றாம் கட்டத்தின் முடிவு வருகிறது என்று சொல்றார், my ministry is diminishing. நலிந்து போகிறது என்று சொன்னார். 55 ஆண்டுகளாக இந்திய தேசத்தில் ஏறத்தாழ 63ஆம் ஆண்டுகளை செய்திகள் வந்தன. ஏமா எந்த ஒரு சபையாரின் காட்டுங்கள், ஒரு பரிசுத்த ஆவியில் நிறைந்த சபை என்றும், பரிசுத்த ஆவியுடைய அனுபவத்தை கொண்ட சபை என்றும், ஒரு வரங்கள் கிரியை செய்யக்கூடிய சபையும், ஒரு பரிசுத்தம் நிறைந்த சபையும், ஒரு தெய்வீக சிறுமத்திலே சிறிய காரியங்களை தேவன் செய்கிறாரா என்றும், பிசாசுகள் துரத்தப்படுதா என்றும் பாருங்கள் சகோதரனே. ஆனா நாமோ வைதிக சபையின் காலத்துக்கு திரும்பப்பட்டிருக்கின்றோம். We have turned back to the Orthodox Church. பழைய வைதிக சபை என்று சொன்னால் அது பெந்தெகோஸ்தே சபை. அப்போஸ்தலன் பேதுரு பிரதான மேய்ப்பனாக, பிரதான சீசனாக இருந்தான். அப்போஸ்தலனாகிய யோவான் பிரதான அப்போஸ்தலனாக இருந்தான். ஏமா அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த காலத்துடைய சபைகள் பிரதான சபைகளாக இருந்தன. அந்த சபைகள் எங்கே? ஆராதனை எங்கே? போதகம் எங்கே? கடிந்து கொள்வது எங்கே? கண்டனம் எங்கே? சீகளுக்குள்ளாக சென்று விட்டன. ஆமே, சீர்விட்ட பிள்ளைகளே, நாம் மனம் திரும்புவோம். எவ்ரி மினிஸ்டர் எக்ஸ்பெக்ட். பெரிய ஒரு பலவீனம் என்ன தெரியுங்களா? எல்லா ஊழியக்காரனும் தன்னுடைய சபையோராகிய மக்களாலே புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒன்று. இரண்டாவது, இந்த விசுவாசிகளுடைய மாயமான காரியங்களை பாருங்கள். எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய மேய்ப்பனை, தங்களுடைய ஊழியக்காரனை புகழ்ந்து மெச்சிக்கொண்டு தலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வேலைக்கு ஆகக்கூடிய காரியமா? இல்லை. இந்த செய்தி வெட்டு 1 துண்டு 2 என்று சொல்லக்கூடிய செய்தி. ஏமா சபையினும் கன்னியர்களே, அவர் முழங்கால் படுத்திக் கொண்டிருக்கிறார். தன் கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறோமே, அவருடைய கரங்களிலே பட்டயம் வந்தது. ஏமா பட்டயம் எதற்காக? உரையிலே போட்டு வைத்துக் கொள்வதற்காகவா? இல்லை. ரத்தம் சிந்தாத எந்த ஒரு பட்டயம் இருக்க முடியாது. ஏமா ரத்தத்தை சிந்தி உரையிலே வைப்பதற்காக அல்ல. காலத்திலே வெளிப்படுத்தப்படாத வார்த்தைகள், பிரசங்கிக்கூடிய செய்திகள் நிச்சயமாக ஏமா இவைகளெல்லாம் கண்டிக்கும், இவைகளெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்காது. ஆமே. அவை இன்றைக்கு நான் பார்க்கின்றோம். ஒரு விசுவாசி, ஒரு சகோதரன், மூத்த சகோதரன் ஒரு ஊழியத்திலே சென்று 7வது முத்திரை திறக்கப்படலாம் என்று கேட்டால் என்ன சொல்ல வேண்டும்? அந்த ஊழியர் என்ன சொல்ல வேண்டும்? திறக்கப்பட்டாயிட்டா இல்லை திறக்கப்படவில்லையா? இரண்டும் கேட்ட நிலையிலேயே இருக்கின்ற நிலையை பார்த்து தன்னை நடத்துகிற ஊழியர் எங்கே நடத்துகின்றார்? தன் விசுவாசி. அதுதான் அங்கே நான் பார்க்கின்ற 3ஆம் அதிகாரத்தில் எரேமியா சொன்னார், உங்களுடைய இருதயங்களுக்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் தருவேன். ஆமே, உங்களுடைய இருதயங்களுக்கு ஏற்றதான மேய்ப்பர்களை நான் தருவேன் என்று எரேமியா புத்தகத்திலே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கின்றார். அதுதான் இயேசு கிறிஸ்து வரும்போது நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான்.
எனக்கு முன்பே வந்தவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரரும் என்று சொன்னார். நானோ பரிபூர்ணப்படவோ ஜீவனை கொடுக்கவோ நான் வந்தேன் என்று சொன்னார். ஆனால் ஒரு உண்மையான மேய்ப்பர், சிங்கம் வரும் பொழுது, ஓனாய் வரும் பொழுது அவரை விட்டு விட்டு ஓடச் செய்வான் என்று சொன்னான். அவன் கூலிக்காக ஊழியம் செய்கிறவன் ஓடி போவான். தசம்பாகம் காணிக்கைகளுக்காக ஊழியம் செய்கிறவன் ஓடி போய் விடுவான். இவெல்லாம் எதிர்பார்க்காமல் ஊழியம் செய்கிறவன் நிச்சயமாக கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி எரேமியாவை போல ஊழியம் செய்வான் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கரடு முரடான பிரசங்கங்கள் வரத்தான் செய்யும், கண்டனமும் புத்திமதியும் வரத்தான் செய்யும். ஏன்னா ஆகதான் தேவனாக்கத்தில் சமுத்திரை நான் பார்க்கும் பொழுது மேய்ப்பனை வெட்டுமே நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொன்னான். எல்லாம் சாதாரணமான வசனம் அல்ல. எனக்கு மேல் பூச்சாக பூசி பிரசங்கம் செய்கின்ற பிரசங்கம் ஏமா ஒரு விதமான நன்மையும் கூடாது. தீர்க்கதரிசி எரேமியா சொல்கிறான், ரணமாக இருப்பேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார், கர்த்தர் போஷிப்பார், ஓ கர்த்தரோடு கூட இருப்பாராக, கர்த்தருக்கு செய்கிற வேலையெல்லாம் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. ஏமா இப்படிப்பட்டவர்களெல்லாம் நீ நாட்களில் எதிர்பார்க்க முடியுமா? இல்லை. பழைய ஏற்பாட்டு இயற்கையான சந்தோஷத்தில் ஆரம்பிக்கவில்லை. அவர்கள் எழுதி பிரசங்கிக்கும் பொழுது நீங்கள் சிலுவையில் அறைந்த சிலுவையில் துடி துடித்தார்கள், சிலுவையில முன்முடி சூட்டப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, சரீரம் வேதனைக்குள்ளாது. வேதனை சுட்டி காண்பித்தது வேதனையான நேரம். பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட சுவிசேஷம் அங்கே பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட துக்கத்தை நிறைந்தவர்களாக அவர் கொண்டு போனார்கள். இன்றைக்கு துக்கம் நிறைந்தவர்களாகத்தான் நாங்கள் செய்தியை கொண்டு செல்கின்றோம். சௌகரியங்களுக்காக இல்லை, பிரயாசப்படுறோம், பாடுபடுகின்றோம். ஏமா எதற்காக? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, சாத்தான் நினைச்சுக்கின்றான் சரீரத்தை வேட்டையாடுகின்றான். சாத்தான் இஸ் a hunter. அல்லேலூயா. சாத்தான் இஸ் a hunter of the body. ஆனால் தேவனோ இஸ் a soul hunter. ஆத்மாவை ஆதாயப்படுத்தக்கூடிய ஆவார். அவர் சமுத்திரை கடந்து வந்திருக்கிற நம்மை நிச்சயமாக தேவனாக்கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவருடைய கிருபையினாலே நம்மை மூடிக்கொள்வார். ஏமா கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு இருக்கின்றார். ஏமா கடிந்து விடுகின்றார், நம்மை கண்டனம் பண்ணுகின்றார். நாம் சீர்கெட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் மனம் திரும்புவோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவோம். உண்மையில் மனவாட்டியாக ஆவதற்கு நம்மை அடிக்கட்டும், நொறுக்கட்டும், ஒழுக்கட்டும், உழுக்கட்டும், ஏவன் நம்மை சிஞ்சிக்கட்டும். ஆமே. உத்தமமுள்ள வார்த்தைகளுக்காக தேவன் எழுப்புகிற மனவாட்டியாக நாம் மாறுவோமாக. மனம் திரும்புவோமா? ஆமே. மனம் திரும்புவோமா? ஆமே. மனம் திரும்பினால் பிழைப்போம். ஆமே. நம்முடைய ஆத்மாவை தேவன் குணப்படுத்துவார். ஆமே. ஆமே. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமாக. கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இந்த நாளிலே முடிப்போமாக. கிருபையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரே தாமே எங்களுக்கு ஒவ்வொரு செய்திகளையும் வெளிப்பாடுகளையும் கொடுத்து கொண்டு வருகின்ற ஆண்டவரே, மக்கள் நன்றி. ஆண்டவரே தேவனே, இன்றைக்கு அவர் கொடுத்த செய்தியை போல் நாளை தெரிந்திருக்கட்டாவே எனது ஆசிரியத்தை உபயோகப்படுத்துவீராக. நாங்கள் கேட்க உதவி செய்யும் ஆண்டவரே. கேட்கத்தக்கதாக நேர்கள் எல்லோரும் ஆண்டவரே பட்சமாக ஏற்றுக்கொள்ளவும், ஓ இது நியாயமான செய்தி என்றும் இதிலே அடங்கியிருக்கின்ற அம்சங்களெல்லாம் மெய் என்று சொல்லி தேவரே உங்களுடைய பிள்ளைகள் எழும்புவானாக. உங்களுடைய பிள்ளைகள் உமக்கு ஆதரவாக இவைகளை ஏற்றுக்கொள்வானாக.
கர்த்தாவே கிரீஷியும் கிருபைச்சி மாட்டோம். இன்னும் கர்த்தாவே இந்த முகநூல் வாயிலாக, யூடியூபின் வாயிலாக என்னவெல்லாம் நாங்கள் மேற்கொண்டு சிறப்பாக செய்ய வேண்டுமோ எங்களை வழிநடத்தும். எங்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ராஜா எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் ஆண்டவரே. எனக்கு செய்திகளை லோட் செய்வதற்கு உதவி செய்கிறார் ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து நடத்த உதவி செய்யும் ஐயா. இன்னும் சிறப்பாக செய்ய தேவனுடைய கைப்படை ஆசிரியர்கள் ஆசைகிறாங்க. ஆசிரியத்தை காத்து கொண்டு பலப்படுத்தி நீ சகாயம் செய்திட வேண்டும் என்றும் ஓ குருநாகல் சபை நினைவுறுவதற்காக நேரில் நினைவு ஆசிரியக்கப்படாத தாழ்த்தி மனசத்தை ஒப்புக் கொடுத்து நீ ஆசிரிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.